பழனியில் 2ஆம் நாளாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கோலாகலம். பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ள முருக பக்தர்கள் பக்தி பரவசம். பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நடைபெற்ற சிறுமிகளின் நாட்டியம், முருக பக்தி பாடல்களின் இசைக்கேற்ப குழுவாக நடனம். பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பக்தி பாடல்களை பாடிய சிறுவன் சூரிய நாராயணன். சிறுவனின் இசை கச்சேரியில் மாநாட்டிற்கு வந்த முருக பக்தர்கள் பரவசம். பழனி முத்தமிழ் முருகன் மாநாடு திடீர் என நடத்தப்பட்ட மாநாடு அல்ல என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். ஆன்மீக மாநாடாக மட்டும் இன்றி தமிழர் பண்பாட்டு மாநாடாகவும் நடைபெற்றதாக காணொலி வாயிலாக பேச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. பெண்களின் பாதுகாப்பில் சமரசத்திற்கு இடமில்லை என்றும் திட்டவட்டம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் கடுமையாக தண்டிக்கப்படும் வகையில் சட்டங்களை வலுப்படுத்தி வருகிறோம். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் விசாரணை தீவிரமடையும் நிலையில் பிரதமர் கருத்து. மத்திய அரசின் தயவு வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சரை அழைத்து நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியை திமுக நடத்தியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நிகழ்ச்சியை மத்திய அரசு நடத்தியதாக முதலமைச்சர் கூறிய நிலையில் தமிழக அரசின் முத்திரைதான் அழைப்பிதழில் இடம்பெற்றதாகவும் கருத்து. முதலமைச்சர் பேசுகின்றார், இந்த விழா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா அல்ல, மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா என்று சொல்கிறார். எனக்கு வந்த அந்த அழைப்பிதழிலே மாநில அரசினுடைய எம்பளம் தான் பதிச்சிருக்கு. ஆகவே இது மாநில அரசு நடத்துகின்ற விழா, மத்திய அரசு நடத்துகின்ற விழா. எம்ஜிஆர் குறித்து வரலாறு தெரியாமல் அண்ணாமலை பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கூட்டணியில் இருந்தபோது பாஜகவுக்கு நல்லதாக தெரிந்த அதிமுக தற்போது கெட்டதாக தெரிவதாகவும் கருத்து. வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது. நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதும் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதா தெரியும். விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளையொட்டி கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் முழு உருவச் சிலை திறப்பு. நினைவிடத்தில் கண்கலங்க மரியாதை செலுத்திய பின் விஜயகாந்த் சிலையை திறந்து வைத்தார் பிரேமலதா. சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவில் திடீர் என மயக்கமடைந்த அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன். கூட்ட நெரிசலின் காரணமாக மயக்கமடைந்தவர் காரில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பன்ருட்டி அருகே தேமுதிக கொடிக்கம்பத்தை நடும்போது உயரழுத்த மின்கம்பியில் உரசியதால் மின்சாரம் தாக்கி கட்சி நிர்வாகி உயிரிழப்பு. காப்பாற்ற முயன்ற 5 பேரும் மின்சாரம் தாக்கி காயம். ஓசூர் அருகே பேரண்டப்பள்ளியில் லாரியின் பின்னால் வந்த 8 கார்கள் 2 அரசு பேருந்துகள் அடுத்தடுத்து மோதியதில் 5 பேர் பலி. வேகத்தடையை கடக்கும் போது திடீர் என லாரி நின்றதால் அதன் பின்னால் சென்ற வாகனங்கள் வரிசையாக மோதி விபத்து. சூலூர் அருகே நீலம்பூரில் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகளில் மூட்டை மூட்டையாக கஞ்சா, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். கல்லூரி மாணவர்கள் உட்பட 15 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. சிண்டிகேட் மீண்டும் கூடி முடிவெடுக்கும் வரை தேர்வு கட்டணம் உயராது என்றும் விளக்கம்.
திருச்சி எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து எக்ஸ் தளத்தில் அவதூறு கருத்துகள் பதிவிட்ட விவகாரம். ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 கைது. திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சனிக்கிழமை அட்டவணைப்படி 6 மற்றும் 7 நிமிட இடைவெளிகளில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. GPS கருவி பழுதானதால் சவுதி அரேபியா பாலைவனத்தில் கடும் வெப்பத்தில் சிக்கி இந்தியர் உட்பட 2 உயிரிழப்பு. வாகனத்தில் எரிபொருள் தீர்ந்து நடுவழியில் சிக்கிய 2 செல்போன் பேட்டரியும் சார்ஜ் இழந்ததால் நேரிட்ட துயரம்.